Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. அவரோட அந்த மேடை பேச்சில் வந்து அந்த கூத்தாடிங்கிற வார்த்தைக்கு அவர் கொடுத்த விளக்கம் வந்து ரொம்ப அழகா இருந்துச்சு. ஸோ அது வந்து அவர் அதை பேசுனதுக்கு அப்புறம் அந்த வார்த்தை பெருமையா வச்சுக்கணும்னு தோணுது. இல்ல நான் தெரியாம தான் கேட்கிறேன், கூத்தாடினா என்ன ஏதாவது கேவலமான ஒரு பேரா? குட் பேட் அக்லி ரிலீஸ் ஆயிருக்கு, அதே டேட்ல சர்ச்சினும் ரீரிலீஸ் ஆகுது. அப்கோர்ஸ் தளபதி கூட மோதுற அளவுக்கு நாங்க பெரிய இது கிடையாது. ரீரிலீஸ் ஆனாலும் தளபதி படம் தான். நானே வந்து எந்த படம் ஃபர்ஸ்ட் டே போலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அவ்வளவு பெரிய தளபதி ஃபேன் நானு. சச்சினோட ஒரு சின்ன கனெக்ட் ஒன்று இருக்குது, என்னோட பர்சனல் இது. அதை சொல்லணும்னா, வீட்டில் மாட்டுறதுக்கு ஒரு ஃபோட்டோ அவர் கூட எடுத்த மாதிரி ஃபோட்டோ வேணும்னு சொல்லிட்டு அப்போ விஜய் சாருக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி எனக்கு தேவைப்படுதுன்னா அது உங்களுக்கு ஓகேனா வரலாமான்னு கேட்டு உடனே உள்ள போகும்போதே டிஷர்ட்ல வந்து அவரோட ஃபோட்டோ போட்டிருக்கும். பார்த்து என்னப்பா இதெல்லாம். அவர் எவ்வளோ பிஸி இருந்தாலும், அது வந்து சினிமா பாலிடிக்ஸ் ரெண்டுமே இருந்தாலும் அவ்வளோ அந்த பிஸிக்கு நடுவில் வந்து நம்ம ஒரு வாட்ஸ்அப் பண்ணால் உடனே ரிப்ளை வரும். அப்புறம் ஸ்கூலுக்கு வெயிட்டிங் ஆஃப்டர் லாங் டைம் வந்து அப்பாவும் அந்த படத்துல வந்து நடிக்கிறாரு. அது எவ்வளவு ஹாப்பி உங்களுக்கு, 38 வருஷத்துக்கு அப்புறம் ரெண்டு பேரும் சேர்றாங்க. அது எக்ஸைட்டிங்கான ஒரு விஷயம் தான் சார். அதை பத்தி ஏதாவது பேசுவாரா சத்யராஜ்? இப்போ விடாமுயற்சி படம் வந்து இந்த ஒரு மாஸ் இருக்கிற ஒரு ஹீரோ வந்து இந்த ஒரு மாஸ் இருக்கும்போது இப்படி ஒரு படத்தை கதையை சூஸ் பண்ணி பண்றதுக்கு ஒரு கட்ஸ் வேணும். என்னதான் வந்து அவருக்கு நம்ம ஆதரவு இருந்தாலும் ஒரு ரசிகரா வந்து அவர் இதுக்கப்புறம் நடிக்க மாட்டேன்னு சொல்றது வந்து ஒரு ஏத்துக்க முடியாத ஒரு விஷயமா இருக்கு. அதனால வந்து லோகேஷ் ஆமா போஸ்டர் பார்க்கும்போது கைதி மாதிரி இருக்கு, ஒன் நைட் ஸ்டோரிங்கும் போது கைதி தான் ஞாபகம் வருது. இந்த மாதிரி ஒரு படம் பண்ணும் அப்படின்னு யோசிச்சதுல கைதி வந்து அதுல ஒன் ஆஃப் த ஃபிலிம்ஸ். என்னோட ஃபேவரட் ஒன் நைட் த்ரில்லர் வந்து கைதி தான். அண்ட் அவர் தான் இங்க ஃபர்ஸ்ட் போஸ்டரையும் லான்ச் பண்ணாரு. லிட்டில் டாக் சீர்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு நான் யார் கூட பேச போகிறேன் அப்படின்னா 10 Hours படத்துடைய டீம் கூட தான். வணக்கம். வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள்? நல்லா இருக்கிறேன். உங்களை சந்திச்சதில் ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. அண்ட் 10 Hours ட்ரெய்லர் ரொம்பவே நல்லா இருந்தது. தேங்க்யூ. அண்ட் அந்த கமெண்ட்ஸ்லாம் பார்த்தாலே தெரியுது எப்படிப்பட்ட ஒரு வெல்கமிங் இந்த படத்துக்கு இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி. முக்கியமாக இந்த படம் வந்து பொங்கலுக்கே வந்து ரிலீஸ் ஆக வேண்டியது இல்லையா? நம்ம விடாமுயற்சி டைமில் நீங்கள் ரிலீஸ் பண்ண வேண்டியது. பட் ஆனால் அந்த படம் ரிலீஸ் ஆகலை. ஸோ அந்த டேட் நம்ம ஹோல்ட் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு தாட் இருந்தது அவங்களுக்கு? இல்லைங்க, ஒரு படம் வந்து இப்போ ஆஸ் அ டைரக்டராக எடுக்கிறது அவர் வேலை, நடிக்கிறது என் வேலை. அப்போ இதுக்கு தாண்டி வந்து ப்ரொடியூசர்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் தான் அதை வந்து டிசைட் பண்ணும். ஸோ இந்த படத்தை வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக அண்ட் ஈவன் ஓவரால் ஃபர்ஸ்ட் காப்பியாகவே வாங்கியிருக்கிறது வந்து 5 ஸ்டார் செந்தில் சார் தான் வாங்கியிருக்காரு. படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறது டுவென் ஸ்டுடியோஸ் வினோத் சார். ஸோ ஒரு லீடிங் டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து இந்த படத்தை வாங்குறாரு அப்படிங்கும்போது அந்த ட்ரேட் ஒரு படத்தை எப்போ ரிலீஸ் பண்ணால் எப்போ பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு இருக்கிற நாலேஜ் வந்து சத்தியமாக எங்களுக்கு இருக்க போகிறதில்ல. ஸோ இது வந்து அவங்க எடுத்த டெசிஷன் தான். முக்கியமாக ஏன்னா அந்த டைமில் ஒரு பெரிய படம் வரப்போகுதுனால நிறைய படங்கள் போஸ்ட்போன் பண்ணாங்க. ஆமாங்க. ஸோ அதே மாதிரி தான் அவங்க படமும் வந்து இப்போ 18ஆம் தேதி ரிலீஸ், ஏப்ரல் 18th ரிலீஸ். ஆமாம். பட் ஆனால் இந்த டைமும் வந்து குட் பேட் அக்லி ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ ஒரு 8 நாளுக்கு அப்புறம் நீங்கள் ரிலீஸ் பண்ணுறீங்க. அதே டேட்டில் சர்ச்சினும் ரீரிலீஸ் ஆகுது. ஆமாங்க. ஸோ இந்த டைமில் அந்த ஸ்க்ரீன் கிடைக்கிற அந்த விஷயங்கள் அஃப்கோர்ஸ் தளபதி கூட மோதுற அளவுக்கு நாங்கள் பெரிய இது கிடையாது. ஒரு அதான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு படத்தினுடைய ரிலீஸ் டேட் அண்ட் எந்த டைம் பண்ணலாங்கிறது அந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் டிசைட் பண்ணுறது. ஸோ அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது கரெக்டாக இருக்குன்னு ஃபீல் பண்ணாங்க. அதனால இந்த டேட்டில் வந்திருக்கோம். ஓகே. அண்ட் மோரோவர் இந்த டைமில் வந்து உங்களுக்கு ஹாலிடே சீசன் ஆரம்பிக்குது. ஏப்ரல் 14th அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து முக்கால்வாசி ஸ்கூல்ஸ் வந்து லீவ் விட்டுருவாங்க. ஸோ இது வந்து கரெக்டான டைமாக இருக்கும் அப்படின்னு தோணுது. ஏன்னா இன்றைக்கி வந்து முன்ன வந்து பசங்க பார்த்தீங்கன்னா சின்ன பசங்களாம் வந்து த்ரில்லர்ஸ் எல்லாம் பார்க்க மாட்டாங்க. இப்போ வந்து எல்லா படம் இப்போ நம்ம வந்து தேட்டருக்கு போகிறத விட நம்ம UA 16+18 அதெல்லாம் போட்டுக்கலாம். வீட்டில் எல்லாம் வந்து பேய் படம் எல்லாமே பார்க்குறாங்க. ஜான் விக் மாதிரி படங்கள்லாம் கூட பார்க்குறாங்க. ஸோ இந்த படம் வந்து கண்டிப்பாக ஃபேமிலிஸுக்கும் பிடிக்கும், பசங்களுக்கும் பிடிக்குங்கிற அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்குது. அதனால சரி லீவில் வரலாம் அப்படிங்கிற மாதிரி டிசைட் பண்ணி வந்தாங்க. பட் ஆனால் உங்களுக்கு தெரியுமா சச்சின் ரிலீஸோட நம்ம படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு? பிரதர், நானே வந்து எந்த படம் ஃபர்ஸ்ட் டே போகலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அவ்வளோ பெரிய தளபதி ஃபேன் நான். தெரியும். ரீரிலீஸாக இருந்தாலும் தளபதி படம் தான். அவர் படத்தை கூட சேர்ந்து நம்மளுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்குன்னு நம்புறோம். அதனால தான் கூட வந்து. ஸோ இது வந்து வேர்சஸ் கிடையாது, வித் தான். ஆமாம், வேர்சஸ் அளவுக்குலாம் வந்து எனக்கு தைரியமும் கிடையாது, அதுக்கான ஸ்ட்ரென்த்தும் கிடையாது. கண்டிப்பாக. ஸோ நீங்கள் சச்சின் வந்து சின்ன வயசில் பார்த்த ஞாபகம் இருக்கா தேட்டரில் இல்லைன்னா வேறு? ஆமாம். ஃபர்ஸ்ட் டே ஐ திங்க் நான் உட்லண்ட்ஸ் தேட்டரில் உட்லண்ட்ஸ் சிம்பனியில் படம் பார்த்தேன்னு நினைக்கிறேன். அப்போ வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்த ஒரு படம். அண்ட் எத்தனையோ படங்கள் அவரது ரசித்து பார்த்துருக்கோம். மாஸ் படங்கள் பார்க்கும்போது வந்து இப்போ கண்டினியூஸாக வந்து அவர் கில்லிக்கு அப்புறம் மதுரை, திருப்பாச்சி, சிவகாசி மாதிரி படங்களுக்கு அப்புறம் திடீர்னு சாஃப்டாக ஒரு ரொமான்டிக் ஃபிலிம் காதலுக்கு முறை அதில் பார்த்த மாதிரி பண்ணியிருப்பார்.
அண்ட் அந்த படத்தில் அவரோட லுக்ஸ் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், ரொம்ப க்யூட்டாக ஆக்ட் பண்ணியிருப்பார். அண்ட் சச்சினோட ஒரு சின்ன கனெக்ட் ஒன்று இருக்குது என்னோட பர்சனல் இது. அதை சொன்னோன்னா 2004 ஆர் 2005 வந்து மாமூன்னு ஒரு படம் ஒன்று ஸ்டார்ட் பண்ணி அது வந்து ட்ராப் ஆகிடுச்சு அந்த படம். அது நம்ம என்னோட முதல் படம் ஸ்டூடெண்ட் நம்பர் 1 ஜோர்லாம் டைரக்ட் பண்ண செல்வா சார் தான் அந்த படம் டைரக்ட் பண்ணார். கூட வந்து வெங்கட் பிரபு சார் வந்து என்னோட பிரதராக ஆக்ட் பண்ணியிருப்பார் அந்த படத்தில். அதில் என்னோட கேரக்டரே பார்த்தீங்கன்னா வந்து தளபதி விஜய் அவர்களுடைய ரசிகனாவே நான் வந்து வருவேன் அந்த படத்தில். ஸோ அதில் வந்து வீட்டில் மாற்றுக்கு ஒரு ஃபோட்டோ அவர் கூட எடுத்த மாதிரி ஃபோட்டோ வேணும்னு சொல்லிட்டு அப்போ விஜய் சாருக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி எனக்கு தேவைப்படுதுண்ணா, அது உங்களுக்கு ஓகேனா வரலாமான்னு கேட்டு உடனே வா அப்படின்னாரு. அப்போ அந்த ஸ்டில் நாங்கள் போய் எடுத்தது வந்து சச்சின் ஷூட்டிங் ஸ்பாட்டில். ஓ ஆமாம், அது எங்கன்னா அந்த கேம்பகோலா ஃபேக்டரி முன்னாடி இருந்திருக்கும். இப்போதான் அங்கே இந்த படம் இந்த ஹோட்டல் அங்கே இருக்குது, கிராண்ட் ஐடிசி கிராண்ட் சோலா அந்த இடத்துல முன்ன கேம்பகோலா ஃபேக்டரி இருக்கும். ஸோ அங்கே போய் கேரவான்குள்ளே போய் உட்காந்து ஃபோட்டோ எடுத்து ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தோம். அங்கே நடந்த ஏதாவது உள்ளே போகும்போதே டிஷர்ட்டில் வந்து அவரோட ஃபோட்டோ போட்டிருக்கும். பார்த்து என்னப்பா இதெல்லாம் அப்படின்னாரு. அவர் ஸ்டைலே உள்ள ஒரு பனியன் மேலே ஒரு ஷர்ட் போட்டு அந்த போக்கரியில ஒரு ஸ்டைலில் இருப்பார்ல, அந்த மாதிரி போனோம். என்னப்பா அதெல்லாம் அப்படின்னாரு. நான் சும்மா ஓகே ஓகே கண்டிப்பாக பண்ணிக்கலாம். ரீரிலீஸ் பயங்கரமாக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஆமாம். ஸோ அதுக்கப்புறம் நிறைய இடங்களில் சந்திக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு. ஆமாம். அது அதே மாதிரி இப்போ கூட வந்து என்னோட ட்ரெய்லர்ஸ் அதெல்லாம் அனுப்புவேன். இப்போ 10 hours கூட ஃபஸ்ட்டு ட்ரெய்லர் அனுப்பிச்சப்போ வந்து பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்கு, வென் இஸ் த ரிலீஸ் டேட் அப்படின்லாம் கேட்டிருந்தாரு. ஸோ அது எப்பவுமே வந்து அவர் எவ்வளோ பிஸி இருந்தாலும் அது வந்து சினிமா இப்போ பாலிடிக்ஸ் ரெண்டுமே இருந்தாலும் அவ்வளோ அந்த பிஸிக்கு நடுவில் வந்து நம்ம ஒரு வாட்ஸ்அப் பண்ணால் உடனே ரிப்ளை வரும். அது வந்து ஒரு பெரிய ஒரு கெஸ்டர்னு நினைக்கிறேன். புரியுது. அந்த ஒரு விஷயம்லாம் எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய கிஃப்டாகவே இருக்கும் இல்லையா? ஆமாம். கண்டிப்பாக விஜய் சார் பற்றி பேசும்போது ஒரு விஷயம் உங்கள்கிட்ட நான் கேட்டே ஆகணும். சரிங்க. என்னன்னா ரீசெண்டாக கொஞ்ச நாளைக்கு முன்னால் அது ட்ரெண்ட் ஆச்சு. நீங்கள் சோஷியல் மீடியாவில் வந்து கூத்தாடின்னு சொல்லி சேஞ்ச் பண்ணது. ஸோ அதை பற்றி அதனால இப்போ ஜென்ரலாகவே வந்து நம்ம நடிகர்களை வந்து கூத்தாடின்னு சொல்கிற ஒரு வழக்கம் இருக்குது. அது வந்து அது நல்ல வார்த்தை ஆக்சுவலாக. அது வந்து சில பேர் வந்து கூத்தாடி பயிலுக அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பட் ஆக்சுவலி கூத்தாடிங்கிற ஒரு நல்ல ஒரு அர்த்தமுள்ள பேர். ஸோ அவரோட அந்த மேடை பேச்சில் வந்து அந்த கூத்தாடிங்கிற வார்த்தைக்கு அவர் கொடுத்த விளக்கம் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ அது வந்து அவர் அதை பேசுனதுக்கப்புறம் அந்த வார்த்தை பெருமையாக வச்சுக்கணும்னு தோணுச்சு. அதனால அதை வச்சேன். அஃப்கோர்ஸ் அவரோட ஃபேனும் கூட. அந்த ஒரு இதுவாக வச்சேன். அது பயங்கர ட்ரெண்ட் ஆயிடுச்சுன்னே சொல்லலாம். ஸோ இப்போ ஒரு சின்ன செக்மெண்ட் என்னன்னா, நான் ஒருத்தங்களோட ஃபோட்டோஸ் காமிக்கிறேன், அவங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கணும், ஒரு பதில் சொல்லணும். பதில்னா மீன்ஸ் நீங்க ஏதாவது சொல்லணும். ஒண்ணா கேள்வி கேட்கறேன், இல்லைன்னா பதில் சொல்றேன், அவ்வளவுதான். இல்ல ரெண்டுமே வரலன்னா விட்டுறேன். வந்துரும் கவலைப்படாதீங்க, வந்துரும். சார்ட்ட இருந்தே ஆரம்பிச்சு கேள்வியா இல்ல ரெண்டுல எதுனாலும் பண்ணலாம். நான் ரெண்டும் உங்களுக்கு கேட்கணும். சரி, கேள்வி வந்து ஏன் சார் வந்து இப்போ உங்களுக்கு இவ்வளோ ஃபேன்ஸ் இருக்கும்போது ஒரு ரிஸ்கியான ஒரு ஸ்போர்ட் மோட்டார் ஸ்போர்ட் அப்படிங்கிறது அது வந்து எதனால உங்களுக்கு அந்த அளவுக்கு பேஷன் வந்துச்சு அப்படின்னு கேட்கலாம். ஓகே, சொல்லணும் அப்படின்னு இருக்கா? சொல்லணும் அப்படிங்கிறது வந்து அஃப்கோர்ஸ் நான் அவரோட படங்களும் நான் ரொம்ப விரும்பி பார்த்துருக்கேன். அண்டு இப்போ விடாமுயற்சி படம் வந்து இந்த ஒரு மாஸ் இருக்கிற ஒரு ஹீரோ வந்து இந்த ஒரு மாஸ் இருக்கும்போது இப்படி ஒரு படத்தை கதையை சூஸ் பண்ணி பண்ணுறதுக்கு ஒரு கட்ஸ் வேணும். கண்டிப்பாக. ஆமாம், அதுக்கு நான் வந்து அவர் அப்ரிஷியேட் பண்ணிக்கிறேன். ஆனால் விடாமுயற்சியோட கண்டென்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ஒரு இங்கிலீஷ் படத்துலேருந்து ஒரு இன்ஸ்பயர் ஆகி பண்ண படம். அந்த படம் வந்து ஆக்சுவலாக ஒரு அப்கமிங் ஹீரோவுக்கு செட் ஆகிற ஒரு கதை. அதை வந்து தைரியமாக ஒரு மாஸ் ஹீரோ எடுத்து பண்ணுறாருன்னா வந்து அதுக்கு வந்து அந்த வந்து ஆமாம். கண்டிப்பாக சார். நீங்கள் அஜித் சார்ட்ட ஒரு கேள்வி கேட்கணும் சார். நான் கேள்வி சார்ட்ட கேட்குற அளவுக்கு எப்போ எங்கிட்ட கதை கேட்க போகிறீங்க? அது கரெக்டான கேள்வி. அது வேற கேட்கலாம், ஈஸியான கேள்வி இது. இல்லை சார், நான் அவர்கிட்ட கேள்வி கேட்குற இடத்துலையும் இல்லை. அவர்கிட்ட இது மாதிரி நடந்துக்குங்கன்னு சொல்கிற அளவுக்கு நம்ம கிடையாது. அவங்கள பார்த்து தான் நம்ம சில விஷயங்களை கற்றுக்குறோம், அதுவே போதும். ஓகே. நெக்ஸ்ட் ஒன் ரஜினி சாருக்கு எப்படி இந்த படையப்பாளர் டைலாக் தான் இந்த ஏஜ்லயும் வந்து அந்த ஸ்டைலையும் அழகையும் எப்படி மெயின்டைன் பண்றீங்க? அதுதான் அவரோட கேள்வி. சார்ட்ட தான் சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? நம்ம சொல்ற அளவுக்கு அவர் அவ்வளவு பெரிய ஆளுங்க அவரு. கண்டிப்பாக. ஆமா, ஏதாவது ஒரு சின்ன மெசேஜா கூட நம்ம சொல்லலாம்ல. அந்த சார் இந்த படம் பிடிக்கும், இந்த இது சூப்பராக பண்ணீங்க, கூலிக்கு வெயிட்டிங், அந்த மாதிரி ஏதாவது சொல்லாம. அஃப்கோர்ஸ் கூலிக்கு வெயிட்டிங் ஆஃப்டர் லாங் டைம் வந்து அப்பாவும் அந்த படத்துல வந்து நடிக்கிறாரு. ஓகே, அது எவ்வளோ ஹாப்பி உங்களுக்கு. 38 வருஷத்துக்கு அப்புறம் 2 பேரும் சேர்றாங்க. அது எக்ஸைட்டிங்கான ஒரு விஷயம் தான், அவங்க 2 பேரும் ஒன்றா ஸ்க்ரீனில் பார்க்கறதுக்கு. சார் அதை பற்றி ஏதாவது பேசுவாரா சத்யதர சார்? உங்கள்கிட்ட ஏதாவது அதை பற்றி ஷேர் பண்ணுவாரா? இல்லை, அதான் நல்லா ஜாலியாக போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னார். நெக்ஸ்ட் ஒன்
அப்பா கிட்டயா என்ன கேட்கறது? பாக்கிட்டே நிறைய கேள்விகள் இருக்கும், நீங்க நேர்ல கேட்டிருப்பீங்க, இருந்தாலும் எப்படி இந்த ஃபிட்னஸ் மெயின்டைன் பண்றீங்கன்னு கேட்கலாம். ஆமா அது நல்ல ஆமா அது கேள்வி. கேட்கலாம். ஓகே, ஆமா. அதெல்லாம் உங்களுக்கு தெரியும், அதெல்லாம் சொல்லி தர மாட்டாரா ஃபிட்னஸ் இப்படி பண்ற அந்த மாதிரி எதுவும்? இல்ல அப்பா பொறுத்தவரை எப்படின்னா வந்து இப்போ ஃபிட்னஸாக இருக்கட்டும், ஈவன் இப்போ ஒரு படத்தில் நடிக்கிற அந்த பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே அதுக்குன்னு ஆளுங்க இருப்பாங்கல்ல. ஒரு படத்தில் நான் நடிக்கிறேன் அப்படின்னா நான் என்ன மாதிரி நடிக்கணும் அப்படிங்கிறது வந்து அந்த டைரக்டரோட பொறுப்பு. அதே மாதிரி நான் ஃபிட்னஸ் அப்படின்னா வந்து நான் தனியாக ட்ரெயினர் வச்சுருக்கேன். அந்த ட்ரெயினர் சொல்கிறது மீறி அவர் எதுவும் சொல்ல போகிறது இல்லை. புரியுது புரியுது. ஆமாம், அதனால் வந்து அவர் என்னை விட அந்த ட்ரெயினர் தான் இதை பற்றின நாலேஜ் இருக்க போகுது. அதனால் வந்து அவங்க சொல்கிறது கேட்டு பண்ணிக்கோ அப்படின்றவர். ஓகே சார், சத்யராஜ் சாருக்கு நான் கேட்குறதுக்கு ஒன்றும் இல்லை சார், சொல்கிறதுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்ஸ். கண்டிப்பாக கண்டிப்பாக. ஸோ லாஸ்ட் ஒன் தளபதி விஜயன் அவருக்கா கேட்கறது என்ன கேட்கலாம்? அடுத்த ஃபோட்டோ ஷூட் எப்போ? அது கேட்கலாம். இன்னொன்று வந்து எங்களுக்காக ப்ளீஸ் இதுக்கப்புறம் வந்து படங்களும் நடிங்க. என்னதான் வந்து அவருக்கு நம்ம ஆதரவு இருந்தாலும் ஒரு ரசிகரா வந்து அவர் இதுக்கப்புறம் நடிக்க மாட்டேன்னு சொல்றது வந்து ஒரு ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயமா இருக்கு. அதனால வந்து கொஞ்சம் அப்பப்போ சினிமாலையும் வந்து பண்ணுங்க அப்படிங்கிறத என்னுடைய ஆசை, வேண்டுகோள். ஸோ வேண்டுகோளுங்கிறது ஒரு கேள்வி மாதிரி தான். ஆமாம் 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 ஆமாம். ஓகே ஓகே சார், ஏதாவது சொல்லணும்னா நீங்கள் என்ன சொல்லுங்க? என்ன சொல்லிட்டு இதுதான். ஆமாம், நீங்கள் எப்படியே ரெக்வெஸ்ட் கேட்கறது இது வேணா அவர்கிட்ட கேட்கலாம். உண்மையிலேயே வந்து ஒரு இப்போ அவருக்கு வந்து 50 years ஆயிடுச்சுங்கிறாங்க. பட் ஏன்னா வந்து அந்த யூத் மெயின்டைன் பண்ணுறது வந்து அவர் தான். ஆமாம், அது எப்படிங்கிறத வந்து உண்மையிலேயே கேட்பேன். ஏன்னா நானே உங்களை பார்த்தோன்னே அதை கேட்கணும்னு நினச்சேன். நீங்கள் வந்து குண்டான மாதிரியும் தெரியல, லீனா இருக்கிற மாதிரி கரெக்ட்டா நீங்க ஃபிட்டா இருக்கீங்க. லைட்டா குண்டா ஆயிட்டேன் ஆக்சுவலா. அப்படியே லைட்டா ஆயிட்டேன். எனக்கு தெரியல, நீங்க கரெக்ட்டா மெயின்டைன் பண்றது நீங்க தானா அப்படி தோணும். அதுக்கான அந்த சீக்ரெட் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஃபிட்னஸ் சீக்ரெட் என்னன்னு? இல்ல ஃபிட்னஸ் சீக்ரெட்ங்கிறது நம்ம எது சாப்பிட்டாலும் அளவா சாப்பிடணுங்க. மற்றபடி வந்து எனக்கு இந்த டயட்டு அந்த டயட்டுங்கிறது எனக்கு நம்பிக்கை இல்லை. எதுவாக இருந்தாலும் அளவா இருக்கணும். ஜங்க் ஃபுட் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணணும். ரொம்ப டீப் ஃப்ரைடு, ஒயிட் சுகர் கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். இனிப்பு வகைகள். இதுக்கு மேல அட்வைஸ் பண்றதுக்கு நான் டாக்டர் கிடையாது. நல்லா இருக்கு நீங்க சொல்றதுக்கு ஃபிட்னஸ் அந்த விஷயங்கள். ஆமா, பேசிக்கா அதுக்கப்புறம் ஆஃப் கோர்ஸ் எக்ஸசைஸ் பண்ணணும். ஓகே, ஃபிட்னஸ் வந்து முக்கியம். நல்லா தூங்கணும். ஓகே, இதுதான் உங்களுடைய ஃபிட்னஸ் சீக்ரெட் இல்லையா? ஆமா, தூக்கம் எவ்வளவு முக்கியங்கிறது இந்த படம் பண்ணதுக்கு அப்புறம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா ஃபுல்லா நைட் ஷூட் தான். ஆமா. சோ கண்டிப்பா அந்த ஒன் நைட்ல நடக்கிற ஸ்டோரிங்கும் போது எல்லாருக்குமே அந்த த்ரில்லர் நோக்கி இருக்கும், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், கண்டிப்பா பார்க்க போகலாம் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் எல்லாருக்குமே கண்டிப்பா இருக்கும். ஸோ அந்த ஒன்லைன் எங்கேருந்து பிடிச்சிங்க இந்த படத்தோடைய? ஒன்லைன் வந்து நமக்கு வந்து எப்போவுமே ஒரு இன்வெஸ்டிகேஷனோ ஒரு த்ரில்லரோ ஒரு க்ரைமோ பண்ணும்போது ஒரு சின்ன ஒரு லொக்கேஷனில் தான் நம்ம லாக் பண்ண முடியும். அப்போ நான் அது வந்து ஏன் ஒரு இடத்துல ஸ்டாண்டிங்காக இருக்கிற ஒரே இதில் நம்ம பண்ணணும், அது ஒரு மூவிங்கில் பண்ணால் என்னன்னு சொல்லிட்டு எடுக்கும்போது தான் ஒரு பஸ்ஸில் எடுத்தால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்படி சொல்லி இப்போ ஒரு சேலஞ்சாகவும் இருக்கும் உள்ள கதை பண்ணும்போது. இப்போ ஆடியன்ஸுக்கு நம்ம ஒரு விஷயத்த கொடுக்கும்போது அவுட்புட் நல்லா இருக்கும்னு சொல்லி தான் நான் இந்த மாதிரி ஒரு பிளாட்லேருந்து யோசிச்சேன். கண்டிப்பாக அந்த ஒன் நைட்டு அந்த நைட் ட்ராவல் அப்படின்னாலே ஃபுல் அண்ட் ஃபுல் நைட் ஷூட் தான் இருக்கும். நைட் ஷூட் தான். அது எவ்வளோ சேலஞ்சிங்காக இருந்தது? இல்லை, நைட் ஷூட்டுங்கிறது பொதுவாகவே ஒரு சேலஞ்சிங்கான விஷயம் தான். நம்ம எல்லாருமே நம்ம உடம்பு வந்து நைட்டில் தூங்கி பகலில் வேலை பார்த்து பழகினது. பட் நம்மளுக்கு வந்து சம்டைம்ஸ் ஒரு கண்டென்ட் அமையும் போது அது பண்ணணும். இதில் கூடுதலாக இருந்த சேலஞ்ச் என்னன்னா வந்து நம்மளுக்கு எல்லாமே வந்து ஹைவேல ஷூட் பண்ணோம். ஓகே, பூரா அந்த அவுட்டர் ரிங்கரோட எல்லாமே சென்னையை சுற்றி இருக்கிற ஹைவேஸில் தான் நிறையா ஷூட் பண்ணோம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது வந்து உங்களுக்கு தெரியாதது இல்லை, உங்களுக்கு வந்து நைட்னாலுமே டிராஃபிக் இருக்கும். ஸோ ஒவ்வொரு ஷாட் எடுக்கும்போது வந்து அதுக்காக வெயிட் பண்ணி க்ரௌடை கண்ட்ரோல் பண்ணி பண்ணுறதுங்கிறது ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது. பட் அதையும் மீறி இந்த படத்தை வந்து சொன்ன நம்பர் ஆஃப் டேஸில் வந்து எடுத்து கொடுத்தது வந்து மிகப்பெரிய விஷயம் ஆஸ் அ டைரக்டர். நைட்டு அந்த ஷூட் பண்ணுறோம் அப்படின்னாலே நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. இப்போ நீங்களும் சொன்னீங்க அந்த தூக்கம் வரும் மெயினாக. ஒரு ஆர்டிஸ்ட்க்கு வந்து ஒரு சின்ன சின்ன ஏதாவது ஒரு இருக்கலாம், அந்த தூக்கம் வர்றது அந்த மாதிரி விஷயங்கள் ஃப்ரேமில் அது ஏதாவது உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆச்சு? இல்லை சார், அப்படியே இருந்தால் கூட எனக்கு இடிக்காது சார். ஏன்னா ஒரு நைட்டில் தான் நடக்குது. ஒருத்தவங்க தூங்கியிருக்கலாம் பஸ்ஸுக்குள்ளே, ஒருத்தர் முழிச்சிட்டு இருக்கலாம். எனக்கு அதனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அது மாதிரி எந்த ஆர்டிஸ்ட்டும் எனக்கு பண்ணலை. சார் வந்து ஃபுல்லாகவே நான் எவ்வளோ தூரம் நான் 2 மணிக்கு சாரை விடுறேன்னு சொல்லி தான் நான் இங்கே கதை சொன்னேன். நைட் 2 மணிக்கு நான் பேக்கப்பில் உங்களை விட்டுருவேன் சார். நான் ஒரு நாள் விட்டதில்லை. 6 மணி வரலையுமே சார் இருந்து 5:30 6 மணி வெளிச்சம் வந்த பிறகு எடுக்கும்போது தூக்கம் போய் தூங்கணும் விட்டுறீங்களா அப்படிங்கிற அந்த அளவுக்கு தான் நான் வச்சு பண்ணேன். அதுக்கு ஒரு முறை சாரி சொல்லிக்கிறேன் சார். பக்கத்துலேயே எனக்கு இருந்து படம் நல்லா வந்துருச்சு, அதனால சாரி இல்லை, தேங்க்யூ சொல்லிக்கிறேன் சார். இல்லை நான் அதுதான் கேட்க நினைச்சேன், எந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணாரு டேரக்டர் சார் அப்படின்ட்டு. கண்டிப்பாக நம்மளுக்கு அது அந்த சீன் இன்வால்மெண்ட்டோட போகும்போது வந்து அது உங்களுக்கு அதெல்லாம் மறந்துடும். அஃப்கோர்ஸ் தூக்கம் வரும், வராமல் இருக்காது.
நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் தூக்கம் வந்து ஃபேஸ் டயர்டாக இருந்து அந்த தூக்கம் கண்ணில் தெரிஞ்சாலும் அது வந்து படத்தில் பார்க்கும்போது இயல்பாக தான் இருக்கும். கண் ரெட்டிஷ் ஆனாலும் சரி எதுவாக இருந்தாலும் வந்து உண்மையிலேயே நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் வந்து ஒரு கிரைமை ஒருத்தன் தேடிட்டு இருக்கானா வந்து அவன் டயர்டாக தூக்கம் கெட்டு அந்த மாதிரி தான் இருப்பான். ஸோ அது வந்து மேபி இந்த படத்துக்கு ஹெல்ப் பண்ணுச்சுன்னு கூட சொல்லலாம். புரியுது நமக்கு ஒன்று நடக்கு அதை நம்ம படத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. சாருமே வந்து நீங்கள் ஏன்னா சாரை சுற்றி தான் கதை களமும் இருக்கும். அப்போ சார் கொஞ்ச நேரம் கூட ரெஸ்ட் எடுக்க முடியாது. நீங்கள் இப்போ அவர் நிறைய நாள் நாங்கள் அங்கே கேரவன் இருந்தால் கூட எங்கேயாவது சார் அங்கே போக முடியாது. ஏன்னா ஹைவேஸுங்கும் போதே சார் எங்களை கூட அப்படியே நின்றுட்டு அப்படியே பேசிட்டு அப்படியே எடுத்துருவோம். ட்ரெய்லர் பார்க்கும்போதா இருக்கட்டும், போஸ்டர் பார்க்கும்போதா இருக்கட்டும், எனக்கு ஒருத்தர் ஞாபகம் வந்துகிட்டே இருந்தார். அவர் தான் உங்கள் ட்ரெய்லருமே லான்ச் பண்ணார். கண்டிப்பாக லோகேஷ். ஆமாம், போஸ்டர் பார்க்கும்போது கைதி மாதிரி இருக்கு. ஒன் நைட் ஸ்டோரிங்கும் போதும் கைதி தான் ஞாபகம் வருது. அவர் தான் இங்கே ஃபர்ஸ்ட் போஸ்டரையும் லான்ச் பண்ணாரு, கார்த்திகேயன். ஆமாம். அப்புறம் அந்த ட்ரெய்லரோட அந்த போக்கு பார்க்கும்போதுமே விக்ரம் அந்த படத்தோட ட்ரெய்லர் அந்த வாய்ஸ் ஓவர் மாதிரி இருந்தது. ஓகே. ஸோ அவருக்கு உங்களுக்கு என்ன கனெக்ட் தெரிஞ்சுக்கலாமா? இல்லை சார், எனக்கு இப்போ அவர் படங்கள் நமக்கு பிடிக்கும். நம்மள மாதிரி யோசிக்கிறாங்கும் போது நம்மளுமே சந்தோஷம்தான் அது. பட் அந்த கதைக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இருக்காது. பட் ஆனால் அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கை என்னால் கொடுக்க முடியும்னு சொல்லி நம்பி தான் நாங்கள் எடுத்துக்கோம். எனக்கு அவர் படங்கள் நான் பார்த்துருக்கேன், நிறையா விஷயத்த அவர்கிட்டருந்து நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக நம்ம அந்த படத்துக்கு இது கம்பேர் பண்ணுறது மாதிரி இருக்காது சார். கண்டிப்பாக அந்த படம் பார்த்துட்டு நீங்கள் இதுக்கும் அதுக்கு என்ன வித்தியாசம்னு இதே கமெண்ட்ஸ் கண்டிப்பாக வரும்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக. இப்போ இந்த ஒன் நைட் ஸ்டோரிங்கும் போது நிறைய ஒன் நைட் ஸ்டோரி பார்த்துருக்கோம், அந்த ட்ராவல். ஸோ உங்களுக்கு பர்சனலாக ஒரு படம், இந்த ஒன் நைட் ஃபுல்லாக ட்ராவல் ஆகிற ஒரு படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது ஏன் சொல்லுங்க? எனக்கு டக்குன்னு வரல. இப்போ எனக்கு ஏன் கைதி தான். எனக்கு வந்து கைதி தான். ஒன் நைட் த்ரில்லரில் வந்து எனக்கு ரொம்ப நாளாக நம்ம சம்டைம்ஸ் ஆக்டராக இருக்கும்போது நம்ம ஒரு படம் பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சதுல கைதி வந்து அதில் ஒன் ஆஃப் த ஃபிலிம்ஸ். ஸோ என்னோட ஃபேவரட் ஒன் நைட் த்ரில்லர் வந்து கைதி தான். உங்களுக்கு? எனக்கு வந்து என்னென்னா நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங் கொடுக்கணும், ஒருத்தவங்கள நான் பார்க்க வைக்கணும், ஒரு விஷயத்த பின்னாடி இருக்கிறது தெரியாமல் இருக்கிறது, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நைட்டில் தான் சாத்தியமாகும். பகலில் நான் இதை பண்ணுறங்கும்போது எல்லாமே பின்னாடி என்ன இருக்குன்ற ஒரு விஷயத்த கண்டுபிடிக்க முடியும். என் கதை கிளம்பவே பின்னாடி என்ன இருக்குங்கிறத நான் மட்டும்தான் யோசிச்சிருப்பேன். அப்போ அதை நைட்டில் பண்ணும்போது பின்னாடி இருக்கிறத யாரும் கண்டுபிடிக்க முடியாது, கதையோட இருக்க ட்விஸ்ட்டும் யாரும் கண்டுபிடிக்க முடியாங்கிற நான் அப்படி தான் நான் அதை யோசித்தேன். நைட்டில்ங்கும்போது எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணலாம். நைட்டில் கொடுக்குற அந்த ஃபீலை பகலில் கொடுக்க முடியாதுன்னு நான் நம்புகிறேன். அதனால நான் நைட்டு தான் கதை யோசிக்கும் போதே நைட்டுன்னு தான். அடுத்த படமும் இருக்கு இருக்கு சார். அது மாதிரி தான் நம்ம பண்ணணும், அது ஆசை தான் அது. ஸோ இந்த 10 hours அப்படிங்கிற அந்த டைட்டிலே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இது எப்படியாவது பார்க்கணும்பா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அந்த டைட்டில் எப்படி வச்சிங்க? அந்த 10 hours அந்த ட்ராவலுக்காக வச்சுருந்ததா? ஆமாம் சார், 10 hours தான், அந்த 10 மணி நேரத்துக்குள்ளே தான் கதை நடக்கும். ஓகே. அதனால இப்போ நாங்கள் வந்து டைட்டில் ஒரு 4-5 டைட்டில் சூஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. அப்புறம் என்னோடய தயாரிப்பாளரும் உள்ளே வந்தாங்க. ஏன் நம்ம இப்படியெல்லாம் பண்ணுறத விட அந்த டைமிங்கை நம்ம கொஞ்சம் ஹைலைட் பண்ணால் என்ன, அதில் ஒரு டைட்டில் பண்ணலாமா அப்படின்னு பேசும்போது அந்த 10 hours அந்த டைமிங் எவ்வளோ நேரத்தில் கதை நடக்குது அதையே டைட்டிலாக வச்சா எப்படி இருக்கும் அப்படி சொல்லி எடுத்தது தான் இந்த 10 hours டைட்டில். ஓகே. நாங்கள் டிஸ்கஸ் பண்ண டைட்டில்ஸ் வந்து இப்போ ஆக்சுவலாக படங்கள் கொஞ்சம் வந்திருக்கு. ஆஃபீஸர் ஆன் டியூட்டின்னு இப்போ ஒரு படம் இருக்கு. ஆஃபீஸருங்கிற டைட்டில் பேசணும். ஆஃபீஸர் நான் உங்ககிட்ட தக்குங்கிற ஒரு டைட்டில் சொன்னேன், தக் லைஃப் வருது. அந்த மாதிரி ஓகே நம்ம கரெக்டாக தான் யோசிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. இந்த 10 hours வந்து ஆடியன்ஸ் என்ன எதிர்பார்த்துட்டு வரலாம் நீங்கள் நினைக்கிறீங்க? அதான் இப்போ நீங்கள் நாய்கள் ஜாக்கிரதை படத்துலேருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எல்லா படமே வந்து படத்தினுடைய ரிசல்ட்டையும் தாண்டி டிஃப்ரெண்ட்டாக ஏதோ ஒன்று பண்ணுங்கிறத நான் வந்து ட்ரை பண்ணுறேன். ஸோ அப்படி ஒரு புது அட்டெம்ப்ட் இந்த படத்துலையும் இருக்கும். ஒரு நல்ல த்ரில்லர், அந்த பஸ்ஸுங்கிறத வந்து ஒரு பேக் ட்ராப்பாக வச்சுட்டு அதை சுற்றி நடக்கிற ஒரு நல்ல ஒரு க்ரைம் த்ரில்லர். ஸோ புதுவிதமான படங்களை விரும்பி பார்க்குற ஆடியன்ஸுக்கும் க்ரைம் த்ரில்லர் ஃபேன்ஸுக்கும் இந்த படம் வந்து டெஃபினட்டாக ரொம்ப பிடிக்கும். இந்த நாய்கள் ஜாக்கிரதை நீங்கள் சொன்னனால லாஸ்ட்டாக வந்து ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் கேட்டுக்கிறேன். உங்களுடைய பார்ட் 2க்குலாம் நிறைய வெயிட் பண்ணுறாங்க. இந்த நாய்கள் ஜாக்கிரதையாக இருக்கட்டும், ஜாக்சன் துரை அப்பா. சரிங்க, ஜாக்சன் துரை 2 இப்போ பார்ட் 2 போயிட்டு இருக்கு. ஓகே. நாய்கள் ஜாக்கிரதை டிலே ஆகிறதுக்கு ரீசன் என்னன்னா, எப்பயுமே ஒரு ஃபர்ஸ்ட் பார்ட் பண்ணும்போது வந்து ஈஸியாக பண்ணிடுவோம், ஏன்னா அதில் நாவல்ட்டி ஃபேக்டர் இருக்கும். செகண்ட் பார்ட் பண்ணும்போது வந்து அதே நாவல்ட்டி ஃபேக்டர் நம்ம சொல்ல முடியாது. இப்போ நாய்கள் ஜாக்கிரதை பண்ணும்போது ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, முதல் முறையை நாயை வச்சுட்டு ஒரு படம், இப்போ அது வந்துருச்சு. அதுக்கப்புறம் அதே மாதிரி நிறைய படங்கள் நாயை பேஸ் பண்ணி வந்திருக்கு. ஸோ நம்ம திரும்ப அதுக்கு சீக்வல் பண்ணும்போது எல்லா வகையிலும் அதை விட பெட்டராகவும், அதையும் தாண்டி அந்த நாவல்ட்டி தாண்டி வேற ஒரு விஷயம் அதில் வந்து இருக்கணும். அது அமையும் போது டெஃபினட்டாக பண்ணுவோம். ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. தேங்க்யூ.